அம்மாச்சி வைத்தியம். இன்று சிக்கன்னு நாட்டுக்கோழி குழம்பு வைப்பது எப்படி? கிராம பாணியில். அதற்கு முன் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப உடம்புக்கு நல்ல இது, ஆரோக்கியமானது. உடம்பு வலியெல்லாம் கேட்கும். பிறந்த பிள்ளைங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு வச்சு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு உடம்புகள்லாம் வலுவாக இருக்கும். அதனால் இதை எப்படி செய்வதுன்னு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல 1 கிலோ சிக்கன், அதான் நாட்டுக்கோழி வாங்கி அதை நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணி மஞ்சள்லாம் போட்டு நல்லா கழுவி அதை வச்சுக்கோங்க. திருப்பி ஒரு 4-5 வெங்காயத்தை அரிஞ்சு, தக்காளி 1 அரிஞ்சு, இந்த சிக்கனை நல்லா கடாய் சட்டி இருக்குங்க இல்லையா, கடாய் சட்டினா மண் சட்டி, அந்த மண் சட்டியில் இதை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா அந்த வெங்காயம் தக்காளி போட்டு இந்த சிக்கனை எடுத்து போட்டு நல்லா வணக்குங்க. வணங்கிடும். லைட்டாக 2 உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா போட்டு வணக்குங்க. வணங்கின பிறகு குக்கரில் இந்த சிக்கனை அப்படியே மாற்றிடுங்க. மாற்றி ஒரு 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை போட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சு ஒரு 3-4 விசில் 5 விசில் விட்டுருங்க. விட்டு அதை நல்லா பிஞ்சு கோழியாக இருந்தால் 3 விசிலே போதும். கொஞ்சம் மொத்தம் பெரிய கோழியாக இருந்தாக்கா ஒரு 5 விசில் விடுங்க. விட்டு அதை வேக வச்சு உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டு வேக வச்சு அதை எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு என்ன பண்ணுறோம், மல்லி ஒரு 50 மல்லி, ஒரு 10-15 மிளகாய் போட்டு நல்லா கடாயில் போட்டு நல்லா அதை வறுத்துருங்க. வறுத்தா வாசம் வந்துடும். வந்தோடனே இறக்கி வச்சுக்கோங்க. பிறகு சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி, ஒரு தக்காளி ஒரு 5-6 பழம் போட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பல், ஜீரகம் ஒரு 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், இது மிளகு ஒரு 4-5 மிளகு போட்டு இதை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு புளி நல்லா ஒரு உருண்டை சைஸ்னால் உள்ளங்கை அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை எடுத்து அதை கரைச்சி வச்சுக்கோங்க. புளி தண்ணியை கரைச்சி வச்சுக்கோங்க. இதை போட்டு மிக்சியில் போட்டு இந்த மல்லி மிளகாயை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அடிங்க. தண்ணி ஊற்றாமல் அடிங்க. பவுடராக இருந்தால் சீக்கிரம் மசியும். அதை போட்டு அடித்து பின்னாடி 2 சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டு ஜீரகம் போட்டு எல்லாம் வதக்கிக்குங்க. வதக்கின பிறகு அதையும் தூக்கி அதிலே கொட்டிடுங்க. பூண்டு எல்லாமே போட்டுருங்க. போட்டு நல்லா அதை மிக்சியில் போட்டு அடிங்க. அடித்தோடனே அதை எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு புளி கரைசல் இருக்குது. அந்த மறுபடியும் ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அறுத்து வச்சுக்கோங்க. தக்காளி 1 அறுத்து வச்சுக்கோங்க. அறுத்து வச்சு நம்ம கடாயை வச்சு அது மண் சட்டி இருந்தால் செம்ம சூப்பராக இருக்கும். மண் சட்டியை வச்சு நல்லா இந்த நல்லெண்ணெய் ஒரு 50 எண்ணெய்கிட்ட ஊற்றி இந்த வெங்காயம் தக்காளியை போட்டு வணக்குங்க. ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம், பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டுருங்க. இல்லை ஜீரகம் போட பிடிக்காதவங்க வெறும் பட்டை கிராம்பு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கி பிறகு நம்ம இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லையா, அதையும் போட்டு தாளிச்சிருங்க. தாளித்து இந்த அரைச்சி வச்ச கலவையை எல்லாமே அதில் ஊற்றிடுங்க. ஊற்றின பிறகு இந்த புளி கரைசலையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோன்னே பிறகு இந்த வெந்த கறி இருக்கு இல்லையா, குக்கரில் வச்சு அந்த கறியும் தூக்கி அதில் ஊற்றிடுங்க. அந்த இது ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. மண் சட்டியாக இருந்தால் செம்ம சூப்பராக இருக்கும். இல்லையே குக்கரில் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால் குக்கர்லேயும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டால் குக்கரில் போட்டு விசில் போடக்கூடாது. ஏன்னா கறி ஏற்கனவே வெந்திருக்கு. அதனால் விசில் போடாமல் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோடனே வாசம் கமகமன்னு வரும். இது உங்களுக்கு தேங்காய் போடாத குழம்பு. தேங்காய் தான் மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க. பிள்ளை பிறந்த பிள்ளைங்களுக்குலாம் இதை தான் கொடுப்பாங்க. அதனால் இதில் தேங்காய் போட்டால் அந்த மருத்துவ குணம் மாறிடும். அதனால் தேங்காய் போடாமல் போடணும். உங்களுக்கு அப்படியே தேங்காய் போடாமல் டேஸ்ட்டு உங்களுக்கு ஆனால் இதுவே செம சூப்பராக இருக்கும். அப்படியே இல்லைன்னா 4-5 புழுங்கரிசி இருக்குங்களா, அதை வறுத்து விட்டு அதையும் மிக்சியில் போட்டு எல்லாத்துலையும் அடிச்சிடுங்க. அந்த கலவையோட போட்டு அடிச்சிடுங்க.
அரைச்சா வரமல்லி போட்டு அரைக்கிறீங்களா, அப்போ இதையும் போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் அரிசி போடுறத காட்டிலும் இது நான் சொல்கிற பக்குவம் செம்ம சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள், சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும். இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சாப்பிட்டு பலனடைங்க. இது ஆம்பளைங்கலாம் வெளியே வேலைக்கு போகிற ஆம்பளைங்க, இந்த விவசாய ஆம்பளைங்க, இந்த விறகு வெட்டி, மண்வெட்டி இவங்களுக்கெல்லாமே இதை செஞ்சு கொடுத்தா வீட்டில் வந்து நிம்மதியாக படுத்து தூங்குவாங்க. காலையில் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிப்பாங்க. அதே மாதிரி புள்ளத்தாச்சி பிள்ளைங்க, புள்ளத்தாச்சி பிள்ளைல புள்ள பிறந்த பிள்ளைங்க இவங்களுக்கு வந்து அந்த பிள்ளை பேர் பெற்றவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு கால் வலி, கை வலி இதெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். புள்ள நல்லா ரெஸ்ட் எடுப்பா, நல்லா தூங்குவா. செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.